ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு அனதர் vlog. ஸோ இன்றைக்கி சண்டே காலையிலேயே ஏஞ்சாச்சு 5 மணிக்கெலாம். ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவர் முருகனை பார்க்க தான். ஸோ நம்ம இப்போது சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லைட்டாக அப்படியே பர்ஃப்யூமை போட்டுட்டு சும்மா சுற்றி அடித்து, ஏன்னா எப்படி இருந்தாலும் அங்கே போய் ஒரு 1 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம பர்ஃப்யூமை போட்டுட்டு தலையை வாரிட்டு, எப்படி இருக்குது நம்மளோட புது ஹேர் ஸ்டைல்? நல்லா இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இல்லைனா நைட்டு முருகன் வந்து கண்ணை குத்துவார். எப்படிலாம் சொல்லி சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஹேர் கட்டு. ஸோ வாங்க போயிட்டு அப்படியே நம்ம பூஜை அறையில் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பலாம். ஸோ காலையில் 5 மணிக்கே எழுந்துச்சி குளித்து பக்திகரமாக இந்த மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புறோம். ஸோ என் தம்பியை வர சொல்லியிருக்கேன், தம்பி வந்துட்டான் கீழே. ஸோ அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். வாங்க. எவ்ரி சண்டே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக வந்து சிறுவாபுரி போயிட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து அந்த சிறுவாபுரி கோயில் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கோயில். பிகாஸ் அங்கே போனதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ், நிறைய குட் வைப்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கோ யாருக்காவது விசிட் பண்ண மாட்டிங்கன்னா போய் விசிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், அப்படி கிளம்பியாச்சு. நல்லா அந்த மார்னிங் வந்து ஒரு 6 o'clock வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பைக் ஓட்டுறதுக்கு. ஸோ அப்படியே நாங்கள் பாட்டுன்னு பேசிட்டு போயிட்டே இருந்தோம். இந்த சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு நாங்கள் ரெகுலராக போகிறதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் அப்போ வந்து ஐ திங்க் காலேஜ் படிச்சுட்டு தான் நினைக்கிறேன். ஸோ காலேஜ் படிக்கிறது வந்து நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் ஒரு ஸ்டெப்புமே அதிலேருந்து எடுத்து வைக்கும்போது, காலேஜ்லேருந்து ஒர்க்லேருந்து அப்புறம் அப்படியே லைஃப்பில் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும்போது, ஸோ அந்த முருகன்கிட்ட போய் வேண்டிப்போம். ஸோ அது நல்லபடியாக நடந்திருக்கு. ஸோ அப்படியே கிளம்பிட்டு பைபாஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். பைபாஸ் கனெக்ட் பண்ணி போயினே இருந்தோம். நாங்கள் நல்லா இருந்துச்சு இந்த பைபாஸில் போகிறதுக்கு. ஸோ உங்களில் நீங்கள் எத்தனை பேர் சிறுவாபுரி முருகன் கோயில் போயிருக்கீங்க? அங்கே போனதுக்கப்புறம் என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்துச்சு? ஸோ அதெல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். ஸோ இதுதான் வந்து அந்த கார்னோட பைபாஸ் போயிட்டோம். ஸோ அப்படியே நம்ம டீ கடைக்கு வந்தாச்சு, ரெகுலராக வர டீ கடைக்கு. ஸோ நீங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, ரெகுலராக ஒரு டீ ஷாப் வந்து நிப்பாட்டுவோம். ஸோ இதுதான் அந்த டீ ஷாப். அண்ணன் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 80s 90s வர சாங்லாம் போட்டு பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருப்பார். இந்த பக்கம் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் அண்ணன் டீ கடை விசிட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு ஜம்முன்னு கிளம்பியாச்சு. இப்போலாம் பைக் உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல, நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் ஸோ மச் க்ரௌட். ஸோ முருகர் ரொம்ப டிமாண்டேட்டட். அப்படி நடந்து போயிட்டே இருக்கும். கிட்ட போனோன்னு தான் தெரியுது, பயங்கரமான கூட்டம், சரியான கூட்டம். ஸோ அப்படியே போயிட்டு 50 ரூபா டிக்கெட் லைனில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்தோம். ஸோ உள்ளே போய் சாமியெல்லாம் பார்க்கறது நான் காட்ட மாட்டேன், பிகாஸ் அங்கே வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ நல்ல தரிசனம் போயிட்டு வந்துட்டேன். பார்த்திங்களா, பட்டைக்கிட்டெல்லாம் போட்டு ரொம்ப நல்ல பையனாக இருக்கேன். இதுதான் அந்த கோயில். போய் பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ see you in another video. டாட்டா, பாய் பாய். மறக்காமல் சேஃபாக எல்லாம் ட்ரைவ் பண்ணிவிட்டு போங்க. 2 பேர் போனீங்கன்னா 2 பேருமே ஹெல்மெட் போட்டு போங்க. பாய் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் பாய்.